என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உபத்திரவத்தை கேட்கிறவர் என்று நேற்று தியானித்தோம் இல்லையா? இன்னைக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர் பார்க்கிறவர், உபத்திரவத்தை பார்க்கிறவர். நேற்று சொன்னேன், உபத்திரவத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பார்க்கிறார். பார்த்துட்டு ஏன் பிரதர் கர்த்தர் சும்மா இருக்கிறாரா? பார்த்துட்டு சும்மா இல்லைங்க. நீங்கள் படுற உபத்திரவத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்க்கிறவர் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களுக்கு ஒரு 3 வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார் அப்படின்னா அவர் செய்ய போகிற முதல் காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 22 நேற்றைய மனப்பாட வசனத்தை நான் திரும்ப இன்னைக்கு வாசிக்கிறேன். 24 பாருங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டொள்ளினார். உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர் என்ன செய்வாராம் தெரியுமா? முகத்தை மறைக்க மாட்டாராம். இதை விட பெரிய மகிமை ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மனுஷனை விட்டு கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறது தாங்க கொடுமையான காரியம். ஆண்டவருடைய முகம், அவருடைய முக பிரகாசம் நம்ம மேலே விழுந்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய முகம், அந்த முகப்பிரகாசம் நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா அது போதும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு தான் மோசே ஆசீர்வாதம் கொடுத்தார். அவருடைய முகப்பிரகாசம் நம்ம மேலே இருக்கணும். உபத்திரவத்தில் இருந்தாலும் அவருடைய முகத்தை மறைக்கலையா, பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, சீக்கிரமாக வெளியே வந்துடுவோம். அவருடைய முகத்தை மறைச்சிட்டாரா, நம்மளை விட பரிதவிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருவேளை கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைச்சிக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மறைக்க மாட்டார். ஏன்னா வசனம் பொய் சொல்லாது. நான் எப்பவுமே சொல்வேன், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் பொய் சொல்ல மாட்டார். தம்முடைய முகத்தை நமக்கு அவர் மறைக்கிறவர் அல்ல. இந்த உபத்திரவ நேரத்தில் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய முதல் காரியம், அப்பா இந்த உபத்திரவ நேரத்தில் உங்கள் முகத்தை எனக்கு மேலே என்னை விட்டு மறைச்சிடாதீங்க, அப்படி மறைக்காததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லலாம். முதலாவது, உபத்திரவத்தை பார்க்குறேன்னு சொல்கிறார்ல அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மறைக்க மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டார். இரண்டாவது, சங்கீதம் 31:7 வாசிக்கிறேன். சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். என் உபத்திரவத்தை பார்த்து, அவர் பாருங்க, உபத்திரவத்தை பார்க்கிறவர். அப்படி பார்க்கும்போது கிருபையை அவர் தருகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். அவருடைய கிருபையில் அவர் என்ஜாய் பண்ணுறார். உபத்திரவம் தான், உபத்திரவத்தில் முகத்தை மறைக்கலை. ரெண்டாவது, கிருபை தரார். அவர் உபத்திரவத்தில் பார்க்கிற தேவன், அவர் பார்வையில் அவர் நம்ம மேலே கிருபையை பொழிந்தருளுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வரோம். எத்தனை நாள் அந்த உபத்திரவத்தில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறீங்கல்ல. நேற்று எப்படி தப்பிச்சிங்க தெரியுமா? கிருபை. போன வாரம் எப்படி தப்பிச்சிங்க? கிருபை. போன மாதம் எப்படி தப்பிச்சிங்க? கிருபை. உபத்திரவத்தை பார்க்கிறவர் கிருபையை பொழிகிறார். உபத்திரவத்தை பார்க்கிறவர் முகத்தை மறைக்க மாட்டார். உபத்திரவத்தை பார்க்கிறவர் கிருபையை பொழிகிறார். அளவு கடந்த கிருபையை தந்து அந்த கிருபையில களி கூற செய்வார். நல்லா பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ உபத்திரவத்தில் எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிற, சிரிக்கிற? நம்ம சொல்லணும், நான் யார் தெரியுமா? எதையும் தாங்கும் இதயம்லாம் சொல்லக்கூடாது. கிருபை, 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 கிருபை. என்னுடைய பிள்ளைகளை அந்த கிருபையில் களி கூற கற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:34. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையை குறித்து தான் நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். உபத்திரவத்தை பார்க்கிறவர் விடுவிப்பார், விடுதலை தருவார், கிருபை தருவார், விடுதலை தருவார், முகப்பிரகாசத்தை தருவார், அவருடைய முகப்பிரசன்னத்தை தருவார். அவருடைய முகத்தை மறைக்கலைன்னா என்ன அர்த்தம்? அவருடைய முகப்பிரசன்னத்தை என் மேல் விழச் செய்கிறார். அவருடைய முகம் என் மேலே விழுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபையை தருகிறார். மூன்றாவது, விடுதலையை தருகிறார். உபத்திரவத்தை பார்க்கிறவர் எவ்வளோ நாள்
எவ்வளோ காலம் பிரதர்? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவத்தின் பாதைக்கும் ஒரு முடிவு உண்டு. உபத்திரவத்தை கேட்டவர் இன்னைக்கு உபத்திரவத்தை பார்க்கிறவர். உபத்திரவத்தை பார்க்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோமே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, என் உபத்திரவத்தை நீங்கள் பார்க்குறீங்கப்பா, நன்றிப்பா. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பார்க்கிறவர் சும்மா இல்லை, முகப்பிரசன்னத்தை தருகிறார். அந்த முகத்திலிருந்து அவருடைய கிருபையை அனுபவிக்க செய்கிறார். அவர் பார்த்துட்டார் அப்படின்னா விடுதலை கிடைக்கும். அவர் பார்த்துட்டு, அவர் பிள்ளைங்க உபத்திரவப்படும்போது அவர் பார்த்துட்டு சும்மா போயிடுவாரா? கை தூக்கி எடுத்துருவாரே. இன்னைக்கு உங்களை அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே எடுப்பார். ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே எடுப்பார், விடுவிப்பார். நம்ம மூலமாய் அவர் மகிமைப்படுவார். அது போதும். ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிற எங்களை நீர் பார்க்கிறீர். கேட்கிறவர் மாத்திரமல்ல, பார்க்கிறவர். ஆண்டவரே, அந்த முகத்தை மறைக்காமல் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உபத்திரவ காலங்களில் எங்களை நீங்கள் விடுவிக்கிறீங்க, உமக்கு நன்றி. உபத்திரவ காலத்தில் எங்கள் மேலே தமது கிருபையை பொழிகிறீங்களே, உமக்கு நன்றி. கொடான கோடி நன்றி. அன்று இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் அன்று நாங்கள் இதை தாண்டி போவோம். நாங்கள் இதெல்லாம் தாண்டி பெரிய ஜெயத்தை சுதந்திரிக்க போகிறோன்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை குறித்து கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 7ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். God bless you. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நீங்கள் இன்னும் உதவி செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இந்த சேவையை, இந்த சமூக பணிகளை தாங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்காவது இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையாவது நாம் இந்த பெரிய பணியை தாங்குவதற்கு நாம் உற்சாகப்படுத்துவோம். தேவனுக்காக பெரிய காரியங்களை நம்ம செய்யணும், சாதிக்கணும். காரணம், நமக்கு முன்பாக இருக்கிற திட்டங்களும் பணிகளும் தரிசனங்களும் பெரியது. இதுவரை கர்த்தர் அருமையாய் அழகாய் நடத்துகிறார். எனவே தொடர்ந்து அவர் நடத்த போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இந்த நாளிலே ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் பகுதியில் நீங்கள் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ்க்காக நாங்கள்லாம் கூடி ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஜெப குறிப்பை எங்களிடத்துல கேட்கலாம். அந்த ஜெப குழுவை நான் வருவேன், என்னுடைய குழுவினர் வந்து அதை நடத்துவார்கள். அல்லது நீங்கள் விரும்பினால் அவர்கள் மாதம் ஒரு நாளோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து உங்களை சந்தித்து உற்சாகப்படுத்தவும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த நாளிலே இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.